ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்எல் கண்ணன் வாயேஜஸ். நான் உங்கள் கண்ணனுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ஜங்ஷனில் இருக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும். சாரி, அவுட்டர் காமிக்க முடியல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ தான் இன்டர்சிட்டியில் வந்து சேலம் டு ஈரோடு வந்து இறங்கிருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:25ங்க. இன்னும் அன்ரிசர்வ்டில் சீட்டு பிடிக்கணும், உட்காரணும், விலாக் எடுக்கணும், அவ்வளோது இருக்குங்க நமக்கு. ஸோ வாங்க, இது இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஈரோடு வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸோட ஃபஸ்ட்டு எல்ஹெச்பி ரன்னுங்க. அதுக்கோசம் தான் நான் வந்து இன்னைக்கு ஈரோடு வந்திருக்கேங்க. ஸோ ஈரோட்லேருந்து இந்த ஜேர்னியை ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம ட்ராவல் பண்ணி vlog எடுக்கலாம். வாங்க, ஒரு நம்ம கூட ஒரு டிஜிட்டலான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, சூப்பராக நம்ம முன்னாடி நின்றுக்காரு, முன்னாடி டெக்கரேஷன்லாம் போயிட்டுருக்கு. வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கைஸ், அங்கே பாருங்க, நம்ம சுப்பு ட்ராவல் vlog அண்ணா வந்துட்டுருக்காருங்க. கைஸ், இனி நம்ம கூட சுப்பு ட்ராவல் அண்ணா vlogger அண்ணா இருக்காருங்க. அவரும் நம்ம கூட ஜேர்னி பண்ண போறாரு. எது வரைக்குமே இல்ல, நம்ம டிபார்ச்சர் மட்டும் தான் பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா நாளைக்கு லீவ் இல்ல, டியூட்டி இருக்கிறதுனால நம்ம ட்ரெயின் வந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸை முதல்ல நம்ம கொடுத்துருக்காங்க எல்ஹெச்பி கோச்சில். அந்த எல்ஹெச்பி கோச்சில் வந்து நம்ம டிபார்ச்சர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். டிபார்ச்சர் எடுத்து ரயில் கிளம்பணும், நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஜ் ட்ராவல் பண்றாரு. தம்பியோட சேனல் பார்த்தீங்கன்னா பிஎல் கண்ணன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சூப்பர் டிராவல் நம்மளும் சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட வந்திருக்காரு ரவி, TN34 vlogs அப்படின்னு சொல்லி நம்ம ரவியும் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, தம்பிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸோட எல்ஹெச்பி ரன்னுக்கு வேப் 7 வந்திருக்குங்க. ஈரோடு லோக்கோ ஷிட் வேப் 7 வந்திருக்குங்க. சதர்ன் ரயில்வே சேலம் டிவிஷன் கலக்குறாங்க இந்த விஷயத்துல. வேப் இது எல்ஹெச்பினாலே வேப் 7 டக்குன்னு கொடுத்துறாங்க. வாய் கொஞ்சம் கலருது, ஏன்னா அவசரமா ஓடி வந்துருக்குங்க, அதனால தான். வேற ஒன்றும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணி போகலாம். அப்படியே கோச்சோட எக்ஸ்டீரியர்லாம் காமிச்சிடறேன். அண்டர்சர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சீட்லாம் போடணும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போதாங்க பேண்டாகிராஃப்லாம் அப் பண்ணியிருக்காங்க. நம்மளோட லோக்கோ நம்பர் பார்த்தீங்கன்னா 37463ங்க. 37463 தாங்க ஈரோடு லோக்கோ ஷெட்டோட வேப் சவுண்ட் தான் நம்மளை இன்னைக்கு ஃபுல் பண்ணும்போது. என்ன ஒரு ஆச்சரியம்! இன்னைய வரைக்கும் நம்ம வேப் சவுண்டோட ஸ்டார்டிங் ஏதாவது நம்ம பார்த்துக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லாகில் பார்க்குறோங்க. வாங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இவரை வந்து அமிர்த் பாரத்தில் பார்த்துருவோம். போதணும் என்பது அமிர்த் பாரத்தில் பார்த்துருப்போம். கௌதம் கிருஷ்ணா அண்ணா வந்திருக்காரு. அவரும் எல்ஹெச்பி ரன்னோட டிபார்ச்சர்ஸ் பார்க்க வந்திருக்காங்க. நம்ம வண்டிக்கு இவன் டெக்கரேஷன்லாம் பண்ணி 26 மேனுஃபேக்சர் போச்சுங்க. மொத்தம் புதுசாக இருக்கு. ஈரோடு வந்து 22650 சென்னை சென்ட்ரலுக்கு போகுதுங்க. அண்டு நேம் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஈரோடு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சார்லப்பள்ளி நேம் போர்டு நல்லா இருக்குங்க. ஏற்காடு எக்ஸ்பிரஸ், சார்லப்பள்ளி எக்ஸ்பிரஸ். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடுலங்க. ஸோ நம்ம வந்து இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாங்க. டைம் இல்லை, நான் வந்து சீக்கிரம் போகலான்னா டைம் முடிஞ்சு போயிடும். நம்ம அன்னு சொல்லி இங்கே ஏறிக்கலாம். 26 மேனுஃபேக்சர் கோச் தாங்க முக்கால்வாசி. சென்னை சென்ட்ரலில் போய் எல்லா கோச்சும் காமிக்கிறேன் உங்களுக்கு, எக்ஸ்டீரியர்லாம் இன்டீரியர் எல்லாமே. இங்கே ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. வாங்க அப்படியே போகலாம். ஏசி கோச்சு சென்னை சென்ட்ரலில் போய் பார்த்துக்கலாங்க நமக்கு, ஏன்னா இங்கே எல்லாமே ஃபுல்லு. ஏதாவது ஒரு சீட் வேக்கண்டாக இருக்கணும், இன்னும் சீட்டாக பார்த்து அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க நமக்கு. வாய்ப்புள்ள ராஜன் தாங்க இருக்கு. ஒரு சீட்டுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. சரி ஒன்றும் பார்த்துக்கலாம். இரு மக்கள், இங்கே ஒரு சீட்டு பார்க்குறாங்க. ரைஸ், நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 2 ஃபஸ்ட் ஏசி இருக்குங்க, அதோட எக்ஸ்டீரியருங்க. நான் சென்னை சென்ட்ரலில் போய் உங்களுக்கு எந்த இன்டீரியர்லாம் காமிக்கிறேங்க. சாரி, ஏன்னா நேரமாகிவிட்டது. சரி, ஃபஸ்ட்டு கம் 2 ஒரே ஒரு எச்சி தான் வந்தாங்க. சாரி கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 9:41 ஆயிடுச்சுங்க. ஈரோட்லேருந்து இன்னும் ஒரு 9:42 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நம்ம வண்டி கிளம்பிங்க. வாங்க நம்ம டிபார்ச்சர் ஸ்டார்ட் பார்க்கலாம். மற்ற ஸ்லீப்பரோட அவுட்டர்லாம் நம்ம சென்னை சென்ட்ரல் போய் பார்க்கலாங்க. கைஸ், அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, இதுவுமே எடுக்கல. டைம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் பண்ணிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடணும். வண்டி கிளம்புறது ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வண்டி. ஸோ வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணி சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். வாங்க கைஸ், வண்டி கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. 9:46 ஆயிடுச்சுங்க. ஆனாலும் இன்னும் வண்டி கிளம்பவில்லை. என்ன காரணம்னு தெரியல. ஸோ கொஞ்சம் லேட்டு தான் கிளம்புது வண்டி. ஏன்னா முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஷெட்டுக்கு போகிறது போல். என்ன கதைன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ கிளம்புதுன்னு பார்ப்போங்க. கைஸ், நம்ம செல்லக்குட்டி ஈரோட்லேருந்து சென்னை போகிற செல்லக்குட்டி தங்கக்குட்டி ஏற்காடு எக்ஸ்பிரஸில் நம்மளோட ஃபர்ஸ்ட் எல்ஹெச்பி ரன்னை நாம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க.
டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வண்டி கிளம்பலைங்க. சரி வாங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணி போகலாம். டிபார்ச்சர் ஷார்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நல்லா இங்கே இறங்கி கிளம்புறாரு. நம்ம ஒவ்வொருத்தர் தான் இந்த வண்டியிலே நம்ம லாக் எடுக்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு வண்டி வந்துட்டு இப்போ தான் கிளம்புது. எந்த வண்டி? ஐ திங்க் பூப்புலிலேருந்து திருவனந்தபுரம் கொச்சிவெளி போகக்கூடிய வண்டிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஓரளவு கல்யாணம். வாங்க நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. கைஸ் நம்ம ட்ரெயின் 22650 கரெக்ட் தான். 22650 ஏற்காடு எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சுங்க ஈரோடு ஜங்ஷன் விட்டு. கைஸ் நம்ம வண்டி 22650 ஏற்காடு எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ஈரோட்லேருந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் வரை போகக்கூடிய வண்டி கிளம்பியாச்சுங்க. நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. நம்ம சூப்பர் இது பண்ணிட்டுருக்காரு. சரி வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம். காவிரி ரிவர் பிரிட்ஜ் காமிச்சிட்டு டேரெக்டாக சங்ககிரி அங்கே மீட் பண்ணுறாங்க உங்களை. நம்ம வண்டி 22650 ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஈரோடு கிளம்பியாச்சுங்க. நாம் அடுத்து ஸ்டாப்பு ஈரோடு சங்ககிரி துர்க்கம்ங்க. அங்கே தாங்க நம்ம வண்டி நிற்கும். அடுத்த ஸ்டாப்பு எப்போ போகிறாங்க வண்டி கிளம்ப டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேங்க. ஒரு 5 நிமிஷம் டிலேவோடு தான் கிளம்பிருக்காங்க. எத்தனை மணிக்கு சென்னை சென்ட்ரல் போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க ஜெர்னி கண்டினியூ பண்ணி போகலாம். தெரியதானே தெரியலைங்க. காவேரி ரிவர் மேலே நம்ம போயிட்டுருக்கோங்க. கிராண்ட் காவேரி தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. தண்ணி நல்லா ஃபுல்லாகவே இருக்குது. பிரிட்ஜுக்கும் தண்ணிக்கும் ஒரு 10 அடி தூரம் இருக்குங்க. 10 அடி கூட இருக்குது. ஒரு 10 அடி இருக்குங்க. வீடியோ உட்காரீங்களா? உட்காரீங்க சொல்லுங்க. ஒன்றுமே தெரிலைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஊரில் கம்மி தாங்க. இந்த நம்மளோட செகண்ட் ஃபங்க்ஷனாக நம்ம இன்னைக்கு அட்ரஸ் சொல்லுறாங்க. நாம் இன்னைக்கு ட்ராவல் பண்ணிருக்கோம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா நாள் இருக்குது. நான் வந்துட்டு 20 நிமிஷம் முன்னாடி தான் வந்தேன். நான் 9:20 தாங்க வந்தேன். 9:45 ட்ரெயினுக்கு 8:20 தான் ஈரோடுக்கே வந்தேன். என்னாச்சுன்னா திருப்பதி யூனிவர்சிட்டி லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி அந்த வண்டியை விட்டேன். திருப்பதி யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட் வந்தது. ஃப்ளாஷ்பேக் தான் வந்து போகணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஈரோடு எக்ஸ்டீரியர் காமிக்க முடியல, ஜங்ஷன் எக்ஸ்டீரியர் காமிக்க முடியல. ஸோ வாங்க ஜெர்னி கண்டினியூ பண்ணி போயிட்டுலாம். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சங்ககிரிங்க. ஸோ வாங்க அதோட அந்த சங்ககிரியோட அரைவல்ஸ் பார்க்கலாம். ரைஸ் நாம் சங்ககிரி ரீச் ஆக போகிறோங்க. சங்ககிரி உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேங்க. அரைவல் பார்க்கலாம். சங்ககிரி டூப் எடுத்து அரைவாகும். கைஸ் நாம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான சங்ககிரி வந்து சேர போகிறாங்க. சங்ககிரி துர்க்கம் வந்து அரைவாக போகிறோம். வாங்க அரைவல் ஷார்ட் பார்த்துடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹால் சங்ககிரி வந்தாச்சுங்க. சங்ககிரி துர்க்கம் இங்கே ஒரு நிலைக்கு கொஞ்சம் லிஸ்ட் இருக்கு. ஏதோ ஒரு வண்டி போகுது. என்ன வண்டின்னு தெரியலைங்க. கண்டுபிடிச்சா நான் இது டெஸ்ட்ல அப்டேட் பண்ணுங்க. கண்டுபிடிக்கிறது டெஸ்ட்ல அப்டேட் பண்ணுறேன். ஒரு 8 நிமிஷம் இதையோட நம்ம சங்ககிரி துர்க்கத்துக்கு வந்து அரைவா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹால்டான சங்ககிரி துர்க்கம் வந்து நம்ம ரீச் ஆயிட்டோங்க. ஸோ வண்டிக்கு ஒரு நிமிஷம் ஹால் இருக்குங்க. உடனே கிளம்பிடும் வண்டி. ஸோ வாங்க டிபார்ச்சர் ஷார்ட்ஸ் பார்க்கலாம். போட்டாங்க அவ்வளோதாங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்தாரு.
நான் கூகுளில் போய் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாரு. ஸோ நம்ம வண்டி கரெக்டாக 1 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம வண்டி கிளம்பியாச்சுங்க. இது வந்து நான் அஃபிஷியல்ஸ்கிட்ட கொஞ்சம் ஃபங்க்ஷன் வாங்கிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ யாரும் நம்ம கேட்டாலும் நம்ம வீடியோ கண்டிப்பாக வரும். என்ன வண்டி பாரு, ஆளே இல்லாமல் ஒரு வண்டி ஓடுதுங்க. ஐ திங்க் இது ரைட்டு 3 கோச் வண்டி. நம்ம மேட்டூர் டேம் பேசஞ்சருங்க. மேட்டூர் டேம் வண்டி இருக்குல்ல, ஈரோடு மேட்டூர் டேம் ஈரோடு பேசஞ்சருங்க அது. நாம இப்போ சேலம் ஜங்ஷன் வந்துருக்கோங்க. சரியான க்ரௌட் இருக்கு ஸ்டார்டிங்லேருந்து. ஆமாண்ணா சேலம் தான். ஃபுல் க்ரௌடுங்க. இங்கே தாங்க இந்த வண்டி ஃபுல் க்ரௌடு ஏறும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஜங்ஷன் வந்து சேர்ந்துட்டோங்க. சேலம் டு சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா 10:55 வந்துருக்குங்க. ஒரு கொஞ்சம் டிலேலாம் வந்திருக்கும். சேலத்தில் ஒரு இன்ஃபர்மேஷனுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி ஜூலை 24, 1995 இல்லைங்க இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்க. ஈரோட்லேருந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ன்ற நேமில் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 31 வருஷம் மேலே ஓடிருக்கு. வண்டியோட பழைய ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியலைங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணி நான் சொல்கிறேங்க அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸில். இங்கே சேலம்ல 3 நிமிஷம் ஹால்ட்டுங்க. பட் முக்கால்வாசி சீட்டு இங்கேயே ஃபுல்லாயிரும். ஸோ அதுக்கோசமே ஒரு 5 நிமிஷம் வண்டி நிற்குது கண்டிப்பாக. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம சீட் வந்து இது பண்ணியிருக்கோம். சீட் வந்து இங்கே இந்த இடத்துல தான் இது பண்ணியிருக்கேன். சிக்னல் நம்ம கிளியர் ஆகிடுச்சு, வாங்க ஏறலாம். ஹைதராபாத் டெக்கனம்பள்ளி திருவனந்தபுரம் போகக்கூடிய ஸ்பெஷல் வண்டிங்க. சின்னப்பட்டி ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோங்க. அந்த பக்கம் ஒரு ரூட் இருக்கு. சேலத்துக்கு அப்புறம் நம்ம கோச்சோட இது இப்படிதாங்க இருக்கு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிவாண்ட்ரம் மெயிலுங்க. ஒரு மெயின் லைன் என்ட்ரிங்க. பின்னாடி கொஞ்சம் க்ரௌடு இருக்கு. அண்ட்ரஸ் ஓடுது. முன்னாடி என்னன்னு பார்க்குறாங்க. ஒரு 3 நிமிஷமே அவ்வளோதாங்க. நம்ம நிற்கிற டைமிங்கோட வச்சுக்கோம். ஒரு 3 நிமிஷமே இங்கே 1 நிமிஷம் ஹால். கைஸ் மும்முடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக மாடரேட்டான க்ரௌடு இருக்குங்க ஏறுறதுக்கு. ஆக்சுவலி மும்முடியில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்னென்னா பிளாட்ஃபார்ம் எட்ஜு போய் நம்ம எட்ஜு வரைக்கும் போய் ஏறாமல் இருக்குங்க. போஸ்ட் கம்போஷன் கொஞ்சம் லைட்டாக தப்பாக இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஹெச்ஏ ஒன்று அங்கே நின்றுருக்கு. ஒரு கிராசிங் வருதுங்க நமக்கு. பார்க்கலாம். என்ன ஃபஸ்ட்டு எஸ்எம்ஐடி பெங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் போகிற இது ஸ்பெஷல் ஃபார் எக்ஸ்பிரஸுங்க. நம்ம ஒன்றையும் கிளம்பியாச்சு. கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகிடுச்சு வரும்போது. கைஸ் நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா பொம்மன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு 4 நிமிஷத்துலேயே கிளம்புங்க பொம்மன்லேருந்து.
ஆக்சுவலி இந்த ஏரியா பீப்புள் தான் இந்த வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சேலம் ஃபர்ஸ்ட்டு நம்ம லைனில் போயிடும், சேலம் விவசாயம் லைனில் போயிடும். பட்டு இது வந்து இந்த ரூட்டோட ஒரு ட்ரெயின்னு சொன்னாங்க. மோமன்லேருந்து கிளம்பியாச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேயோட வந்துருக்குங்க. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு இது சாமல்பட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து திருப்பத்தூர் இருக்குங்க. சேலம்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்லியிருப்பேன்னு நான் சொன்னேன்ல, அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1970s வந்து 1970 பக்கங்களையே வந்து இது பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி மொரப்பூர் பொம்மை இல்லாம கூட கொஞ்சம் டீபோர்டிங் இருக்குங்க. நம்ம இன்னும் ஸ்கூல் வச்சுக்கிறாங்க. வாங்க என்ன நினைக்கிறேன். நம்ம வண்டிக்கு மொரப்பூர்லேருந்து டிபார்ச்சருக்கான ஸ்கூல் கொடுத்தாச்சு. வண்டி ஹார்ன் அடிச்சாச்சு. வாங்க மொரப்பூரோட டிபார்ச்சர் ஷார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலியாக வழி அனுப்பிக்கிறாங்க. இங்கே ஸ்பீட் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த ஸ்டேஷனான சாமல்பட்டி ரீச் ஆகிட்ருக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் டிலே இல்லைங்க வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 நிமிஷம் ஹால் இருக்குங்க. க்ரௌட் அதிகமாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் அரக்கோணம் சொல்கிறேன், அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு சொல்கிறேன். இது சாமல்பட்டி வந்தாச்சுங்க. திருவண்ணாமலை போகிறதுக்கு இங்கே தாங்க இறங்கணும். இங்கே என்ன ஒரு 70 கிலோமீட்டர் தாங்க. திருவண்ணாமலை பஸ்ஸில் போய்க்கலாங்க. எனி டைம் பஸ் இருக்குது உங்களுக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரம் பக்கத்து ஊருங்க. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 394 கிலோமீட்டரை 7 மணி நேரம் 20 நிமிஷம் நம்ம ட்ரெயின் கவர் பண்ணுவோங்க. இன்டர்மீடியட் ஹால்ஸ் நம்பர் 10ங்க. ஸோ வாங்க அடுத்த டிபார்ச்சர் ஷார்ட்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி சாமல்பட்டி ஜென்ரல் ரொம்ப முன்னாடி நின்றுங்க. இது லீவ் முன்னாடி பிளாட்ஃபார்ம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நிறைய ட்ரெயின்ஸ் ரொம்ப 2 வருஷம். வாங்க சாமல்பட்டி விட்டு கிளம்பலாம். அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பத்தூர் இருக்குங்க. அது வெறும் ஒரு 20-25 கிலோமீட்டர் தாங்க வரும். சாமல்பட்டி விட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம இங்கே சொல்லி யாருமே இங்கே ஏறலைங்க சாமல்பட்டியில். இது மேலே ஏற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காலையில் 7 இல்லை, ஸோ அதெல்லாம் வருவாங்க. சாமல்பட்டி விட்டு கிளம்பியாச்சுங்க. சரிங்களே, அடுத்து ஏதாவது கிராசிங் இருந்தால் காமிக்கிறாங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப்பிங் திருப்பத்தூர் வந்து ரீச் ஆக போகிறது. வாங்க அதை ட்ரான்ஸ் பார்க்கலாம். ஏன் அமைதியாக இருக்குங்க. முன்னாடி கொஞ்சம் க்ரௌட் இருக்கு. 7 அங்கே ஆளுங்க இருக்காங்க. மற்றபடி மாநிலம் முன்னாடி 12-20 நிறைய பேருக்கு ஆக்சுவலி இந்த வண்டி எல்ஹெச்பியாக இருக்கிறதே தெரியலங்க. இன்னொன்று இந்த டைம் டேபிள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. அப்படின்னு வந்து சொல்றது 22650 காட்பாடி அரக்கோணம் நடைமேடை 2 பஸ் சேர்ந்து விட்டது.
லைட்டே காணுங்க. Dr. MGR Chennai Central. கொஞ்சம் லைட்டு போட்டால் நல்லா இருக்கும். Via Jolarpete, Patpadi, Arakkolam. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த ஸ்டேஷனான திருப்பத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. 12:28க்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு நிமிஷம் ஹால் இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டாப்பிங்ஸ் பார்த்துடலாங்க. இந்த வண்டிக்கு சங்கரதுர்கம், சேலம், பொம்முடி மொரப்பூர், சாமல்பட்டி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், திருவள்ளூர், பெரம்பூர் தாங்க இது இந்த ட்ரெயினோட இன்டர்மீடியட் ஹால்ஸ். சரி வாங்க ஜர்னி கண்டினியூ பண்ணி போகலாம். அடுத்து ஜோலார்பேட்டை ஸ்டேஷனுக்கு ஸ்லாக் இருக்கு. கைஸ் நாம திருப்பத்தூர்லேருந்து ஒரு சின்ன ஹால்ட்டு, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஹாலுக்கு அப்புறம் நம்ம கிளம்பியாச்சுங்க. திருப்பத்தூர்லேயே ஒரு 2 நிமிஷம் நின்று இருக்கிறாங்க. ஸோ வாங்க அடுத்தது ஜோலார்பேட்டை தான். மெயின்லி நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க ஜோலார்பேட்டை மேலே தாங்க ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலி 2 வாடையை விட்டேங்க. நமக்கு 2 வாடைனா 2 கிராஸிங்க விட்டேன். அப்பா தம்பி போர்டு போர்டு தெரியலைங்க. திருப்பத்தூர் போர்டு ரொம்ப டார்க்கில் இருக்குது. இந்த மாதிரி டேங்கர்லாம் இருக்குது. சரி வாங்க அப்படி ஜோலார்பேட்டை போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்மளும் ஆகலாம். மேபி நான் சொன்னது உங்களுக்கு இப்போ தெரியுங்க. பெங்களூர் லைனு பக்கத்தில் ட்ராக் வந்துருங்க. சரி வாங்க யாராவது பாலக்காடு எக்ஸ்பிரஸ் கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேஷனில் ஜோலார்பேட்டை வந்தாச்சுங்க. மெயின்லி நின்றி வேற மாதிரி இருக்குங்க. இது பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வரும்னு நினைக்கிறேன். இங்கேயும் ரொம்ப மாறி கணக்காக விட்டாங்க. டெய்லி ஆமாம் கைஸ். நாம பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டைக்கு 15 நிமிஷம் ஏர்லியாக வந்திருக்கோங்க. இது ஆமாங்க 15 நிமிஷம். சார் இங்கே ஹால்ட் வந்து 15 நிமிஷம் இருக்குது. 53க்கு வரணும். நம்ம 40-40க்கு வந்தாச்சு. ஒரு 13 நிமிஷம் ஏர்லியாக வந்திருக்கோம். சரி வாங்க ஒரு 15 நிமிஷம் இங்கே தான் வண்டி நிற்கும். ஸ்டாப்பேஜ் சொல்லியாச்சு. அது ஆவரேஜ் ஸ்பீட் சொல்கிறேங்க. ஜென்ரேட்டர் காரை நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கைஸ் நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா 2 செகண்ட் ஏசி இருக்குங்க. சரிங்களா கைஸ். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா 3 தேர்ட் ஏசி இருக்குங்க. 3 தேர்ட் ஏசி இருக்குங்க கைஸ். 10 ஸ்லீப்பர் இந்த வண்டியில இருக்குங்க. எல்லா கொஞ்சம் புதுசாக தெரியல, பார்க்கலாம். கைஸ் நம்ம வண்டியிலேயே ஒரே ஒரு பழைய கோச்சில் ஏசி ஃபர்ஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசி தாங்க கைஸ். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டைக்கு மேலே நம்ம ஃபுல்லாக 130 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. போகுமான்னு பார்க்கலாம். 130 போகுதான்னு என்னன்னு தெரியல. சீட் வேகன் தான் இருக்குது. நம்மளோட சீட் அங்கே விட்டு வந்திருக்கேன். ஸோ போய் உட்காரலாம். இதுமாதிரி காட்பாடி வரைக்கும் உட்காரதாங்க. ஜெயின் ஜனா வந்து அரைவாயிட்டா அப்படி இந்த பக்கம் இருக்கான். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? தெரியுது. இன்னொன்று ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 63 கிலோமீட்டர்னு சொல்லி கூகுளில் போடுறது எனக்கு சரியாக தெரில. பர்ஃபெக்டானது இன்ஃபர்மேஷன் தெரில. தெரிஞ்சால் நான் கீழே இது கைஸ் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை டு காட்பாடி 130 செக்ஷனுங்க. ஜோலார்பேட்டை காட்பாடி தான் வருதுங்க. ஜோலார்பேட்டை டு சென்னை சென்ட்ரல் வரைக்குமே நம்ம 130 பறந்து போவாங்க. சாரி பெரம்பூர் வரைக்கும். வண்டி அல்டிமேட்டாக போகும்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் லேப்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. பிரச்சனை இல்லை. இங்கே ஜோலார்பேட்டையில் எல்லா கோச்சோட எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவு கவர் பண்ணுங்க. ஸ்லீப்பர் ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தால் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஏற்காடு எல்ஹெச்பின்னு. ஏன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமாங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கு வண்டி கிளம்புறது. வாங்க ஏறி உட்காரலாம் சீட்டில். லாஸ்ட் கிராசிங்ஸ்லாம் இனிமேட்டு தான் இருக்குது கைஸ். ஷார்ப் ஆன் டைம் எடுத்துட்டாங்க நம்ம வண்டியை. இந்த பார்க்குற வண்டி எவ்வளோ எப்பயோ வந்துருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேங்க. இன்னும் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கம் ஏதோ ஒரு மெமோ இருந்துருக்கு. என்ன மெமோன்னு தெரில.
ஐ திங்க் இது அரக்கோணம் மெமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அரக்கோணம் மெமோ எக்ஸ்பிரஸாக இருக்குது, சேசஸ் இருக்குது. அது வந்து கரெக்டாக எனக்கு தெரியல. இப்போ வந்து நம்ம ஜோலார்பேட்டையிலேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. அது போக இனிமேல் பிளாஸ்டபிள் கிராசிங்ஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா காட்பாடி. அதெல்லாம் சீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது ஹால்ட்டு 1 2 விட்டு இந்த ஹால்ட் இருந்தது. அதனால தாங்க சரி பொறுமையாக வந்து சொல்லிட்டு விட்டேன். அது வந்து இது மெமோ எக்ஸ்பிரஸ் கிடையாதுங்க. அந்த பக்கம் சைடில் இருக்குது அரக்கோணம் போகிற மெமோ எக்ஸ்பிரஸ் தாங்க அது. இதுமாதிரி காட்பாடியில் போய் பார்க்கலாங்க. நடுவில் ஏதாவது ஸ்கிப்பிங்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு. இப்போ ஒரு கிராசிங் பார்த்தீங்கன்னா பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ஸுங்க. வழி பழனியாக போகிற பாலக்காடு எக்ஸ்பிரஸ். இப்போது சென்னை போகிறதுலையே ஒரே ஒரு ஐசி பண்ணினா இவன் மட்டும்தாங்க. இவனும் தூணா எல்எஸ்டி மாற்றினா நல்லாயிருக்கும். இவன் மட்டும் எல்எஸ்டி மாறிட்டானா அதுக்கப்புறம் வீக்லி எக்ஸ்பிரஸஸ் 1 or 2 இருக்குங்க. ஆனால் நம்ம சென்னை டெய்லி எக்ஸ்பிரஸஸில் ஒன்று கூட ஐசிஎஃபாக ரன் ஆகாதுங்க. இவன் மட்டும் தான் மென்னி சவுண்டு அது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஏகாண்டப்பட்ட சீட்டிங்க ப்ளஸ் பேசஞ்சர் இருப்பீங்க. நம்ம கிராஸ் பண்ணுவோம். ஜாலியாக போகுது. சேலம் அதெல்லாம் போனால் இந்த ஒன்று கூட கொஞ்சம் ஆப்ஷனாக இருக்குங்க. ஜோலார்பேட்டைக்கு மேலே இந்த மாதிரி தாங்க அந்த சைடு இருக்குது. ஃபுல்லாகவே அந்த நிற்கிற இடம் எல்லாமே ஆக்குப்பாயிடுங்க. ஏன் சார் பெங்களூரு போய் வண்டி வந்துட்டு எல்லாம் போலிங்க வண்டியில் தான் போய் லத்தியில் 5 ஹால்ட்டு வச்சாச்சு. லத்தேரியை ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடிச்சாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்கிப் பண்ணுங்க. நம்ம இது வெஸ்ட் கோஸ்ட்டில் இந்த கேட்டோட சம்பவம் ஒன்று இருக்குங்க. கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். நான் பாட்டு எடிட் பண்ணுறேன். நம்ம கோ பேசஞ்சரை வந்து சொன்னாருங்க, இன்னும் ட்ரெயின் வருதுன்னு. சாலுஜி எக்ஸ்பிரஸுங்க, நாகர்புரம் வண்டி பெங்களூர் வழியாக
கோபாசினை மட்டும் சொல்ல இது கிராசிங் நிற்கிப்பேங்க நான். அவங்க கோபாசினை நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காருங்க. நம்ம ஒன்று 5 ஹால்ட்டுக்கு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. நம்மளோட நெக்ஸ்ட்டு மேஜர் ஹால்ட்டான காட்பாடி வந்தாச்சுங்க. என்ன காட்பாடியில் நம்மளால் கீழே இறங்க முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா அடுத்தது நடுவில் வேறு எந்த ஸ்டாப்பும் இல்லை, நேராக அரக்கோணம் தான். ஸோ அரக்கோணத்து மேலே நான் எழுந்திரிக்கிறேங்க சீட்லேருந்து. கொஞ்சம் எடிட்டிங் வரலாம் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அந்த உங்களுக்கு காலையில் நான் போனதும் இல்லைங்களா, காட்பாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்து இல்லைங்க, 2:05 தான் வந்திருக்கோம். ஆன் டைம் வந்திருக்கலாம். 7 நாளாக வந்தாங்க, வெளில போய் நிப்பாட்டிட்டாங்க. ஓட்டிகிட்டு வந்திருந்தா கூட ஆன் டைம் உள்ள வந்துருக்கலாங்க. ரெண்டு நம்பர் தராது வண்டி. அரக்கோணம் ஜங்ஷன் ஒன்று வந்துருக்கு. நிறையா போயிட்டுருக்கேன். ஐயோ முடியலைங்க. தள்ளூர் சைடு அதையே வெளியே உட்காந்து எடுத்துருக்கேன். காசிங் இது இல்லைங்களா, மோஸ்ட்லி காசிங் இது இல்லைங்க. நமக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். அது இருந்தால் கூட அப்படி இப்படின்னு முடிச்சிருக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, சின்ன திருப்பி அவுட்ரோ கொடுக்குறேன். நடு வீட்டில் எல்லோரும் ரெண்டு இருக்கும்போது நீ பட்டு சல்லுன்னு ஒரு சத்தம் போட்டின்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருக்குது அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனு. ஒரு வெளியில் ஸ்டேஷன் போல். சரி, இருக்கிற மொத்த கூட்டமும் சென்னையில் தான் இறங்கும் போல். சென்னையில் போய்ட்டு ஸ்லீப்பருக்கு டச் கோச் மட்டும் தான் உங்களுக்கு உள்ள காமிச்சிட்றேன். கொஞ்சம் பாட்டு கேட்குறேன், ரொம்ப நேரம் ஆச்சு. சரி, ரெண்டாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்குங்க. நைட்டோட நைட்டாக இந்த யார் ரீமாடலிங் ஒர்க் போயிட்டு போலங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வண்டி 1:30 டச் பண்ணவே இல்லைங்க. நம்ம கடுப்பாக இருக்குது.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூருக்கு ஒரு 8 நிமிஷம் டிலேவோடு தாங்க வந்திருக்கோம் திருவள்ளூருக்கு. ஆஹ் ஒரு 8 நிமிஷம் டிலே அவ்வளோதாங்க, ரொம்பலாம் இல்லைங்க. 3:18 சாரி 3:17 வர வேண்டியது 3:25 வந்திருக்கோங்க. அவ்வளோதான், மற்ற அளவு பெரிய டிலேலாம் இல்லைங்க. இதே மாதிரி போனாங்கன்னா சென்னை சென்ட்ரல்லாம் ஆன் டைம் பிஃபோர் டைம்லாம் போயிடுவாங்க. ஏன்னா ஸ்லாக் 40 நிமிஷம் இருக்குது சென்னை சென்ட்ரலில். சென்னை சென்ட்ரல் கொடி 2வது வண்டி தாங்க இன்னைக்கு. இன்னைக்கு 2வது, மற்ற நாளில் 3வது வண்டிங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் வந்து அரைவே இருக்கோம். ஒரு 8 நிமிஷம் டிலே ஆல்ரெடி சொன்னதான். இந்த 10 இன்டர்மீடியட் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. இந்த பொம்மடி, மொரப்பூர், சங்ககிரி, யார் எந்தெந்த இது ஸ்டாப்புக்கு யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டுங்களா. சங்ககிரி வந்து திருச்செங்கோடு பீப்புளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. சங்ககிரி அண்ட் திருச்செங்கோடு ஏரியா பீப்புளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சேலம் விட்டுருங்க, சேலம் எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் த க்ரௌடு சேலம் தான். சேலம் விட்டா பொம்முடி, இந்த பொம்முடி சரௌண்டிங் ஏரியாஸ் ஓகேங்களா. அதுக்கடுத்து மொரப்பூர், இந்த அரூர்னு ஒரு ஊருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து மொரப்பூர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லுங்க. திரு சாமல்பட்டி, திருவண்ணாமலேருந்து சென்னை போகிறவங்க அவங்களெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வண்டி. அவங்க காலையில் மெமுவே இருக்குது. அந்த மெமு கூட இந்த ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு நாள் திருவண்ணாமலை வந்துட்டு அந்த மெமு ஒரு நாள் ட்ரை பண்ணுவோங்க. அதுக்கடுத்து சாமல்பட்டி, அந்த பெங்களூர்லேருந்து வரவங்க ஏதாவது ட்ரெயின் கிடைக்கலாம் இந்த பக்கம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பத்தூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ரெண்டும் ஒன்று தான். காட்பாடி, வேலூர் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு, வேலூரில் இருக்கவங்களுக்கு யூஸாக இருக்கும். நடுவில் ஒரு ஆம்பூர் அதெல்லாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்குங்க. நம்ம அரக்கோணம், திருவள்ளூர் அதெல்லாம் நம்ம லோக்கல்ஸ் யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க இன்ஃபர்மேஷனு. அட்ரஸ் தான் உட்காந்துருக்கேன், நல்லா தூக்கம் வருது, பாட்டு கேட்டு சமாளிச்சிருக்கேன். சரி, இந்த வீடியோக்கு உங்களுக்கு காலையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டாப் தாங்க இருக்குது, பெரம்பூர். வண்டிக்கு டிபாசிட் சார்ஜ் பார்த்தலாம் வாங்க. என்ன ட்ரெயின்னு தெரியலைங்க. காய்ஸ், ரிட்டர்ன் டைரக்ஷனு நம்ம சென்னையிலேருந்து ஈரோட்டுக்கு இந்த வண்டியை விட்டுட்டீங்கன்னா, இன்கேஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்பா அப்படின்னு ஒரு இதாகிடுச்சுன்னா, கண்ணை மூடிட்டு ஈரோட்டுக்கு டிக்கெட் போட்டுறாதீங்க. டிக்கெட் வந்து விருதாச்சலம் வழியாக ஒரு டிக்கெட் எடுங்க. எடுத்துகிட்டு சேலம் சூப்பர்ஃபாஸ்ட்டில் ஏறிடுங்க. எக்மோர் போயிட்டு சேலம் சூப்பர்ஃபாஸ்ட்டில் ஏறிங்கன்னா சேலம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு 6:10க்கெல்லாம் போயிருங்க. ஏதோ ஒரு கலவரம் போயிட்டுருக்கு, போகட்டும். கரெக்டாக ஒரு 6:10க்கெல்லாம் போயிருங்க. தென் உங்களுக்கு உடனே பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் மெமுன்னு இருக்குங்க, ஈரோடு போகிற மெமு, கோயம்புத்தூர் வரைக்குமே போக அந்த வண்டி. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி பொறுமையாக கூட போய்க்கலாம். இதை வந்து எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்கேஷன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போல்லாம் நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்லாம் காலியாக தாங்க வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் காலியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இன்கேஸ் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் விட்டுட்டிங்கன்னா இந்த யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. ஏதோ ஒரு ஸ்டேஷனை ஸ்கிப் அடிச்சுருக்கோங்க உங்களுக்கு. கண்டிப்பாக புட்லூர் ஸ்டேஷனை ஸ்கிப் அடிச்சு போயிட்டுருக்கோம்.
ஸ்கிப்பிங் ஆவணிங்க. கைஸ், நம்மளோட ஃபைனல் இன்டர்மீடியட் ஹால்ட்டான பெரம்பூர் வந்தாச்சுங்க. தெரியல, என்னமோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கு, என்னன்னு தெரியலைங்க. பெரம்பூர் ஃபைனல் ஹால்ட்டு கொஞ்சம் டிலேவோடு தான் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:53, ஒரு 11 நிமிஷம் டிலேவோடு தாங்க வந்திருக்கோம். பிரச்சனை இல்லை, இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. கைஸ், இந்த இடத்துல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஃபேர் டீட்டெயில்ஸ். ஜெனரல் பார்த்தீங்கன்னா 160 வந்ததுங்க. இது அன்ரிசர்வ்டு 160. தென் ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 295 வருதுங்க. அதுக்கடுத்து ஏசி அரௌண்டு 1000 வருதுங்க. கைஸ், நம்ம பெரம்பூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து நம்மளோட டெஸ்டினேஷன் சென்னை சென்ட்ரல் தாங்க. வாங்க சென்னை சென்ட்ரலோட அரைவல் ஷார்ட்ஸ் பார்த்துடலாம். கைஸ், ஃபைனலாக ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, ஃபைனலாக ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம சென்னை சென்ட்ரல் வந்துட்டோங்க. எப்படியோ பொறுமையாக உருட்டி ஐயாப்புல கொண்டு அப்படி உள்ள புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் இந்திய ரயில் நிலையம் வந்தாச்சுங்க. பிஃபோர் டைமாகவே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு 14 நிமிஷம் பிஃபோராக வந்தாச்சுங்க நம்ம. சரிங்க, இறங்கிட்டு எக்ஸ்ட்ராலாம் கொடுத்தாங்க. ஒரு நல்ல க்ரௌடு. மோஸ்ட்லி எல்லோரும் டீபுராய் ஒரு நல்ல க்ரௌடு இறங்கி வந்துட்டாங்க. எல்லா கோச்சும் என்னென்ன இது ஏறுன்னு பார்க்க லாஸ்ட்டு ஒரு செக்கப் போயிட்டு போயிருக்காங்க. கைஸ், அந்த டோரில் ஒரு ஐசிஎஃப் க்ளோஸ் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஐசிஎஃப் என்ன அந்த பக்கம் போயிருந்தேன். அந்த கோச்சினால நீங்கள் ஒன்டேனே வரல போனீங்க. சரி வாங்க, டக்குன்னு ஒரு இது காமிச்சிட்றேன். ஒரே ஒரு ஸ்லீப்பர் கோச் பண்ணி டக்குன்னு காமிச்சிட்டு நம்ம அடுத்த ட்ரெயின் ஜெர்னி பார்க்கறதுக்கு போவோங்க. ஆனால் உடனே இருக்கு. ஸ்லீப்பரோட இது அவ்வளோதாங்க. எல்லாமே மெட்டலில் கொடுத்துருக்காங்க, அதுவும் பரவாயில்ல. அவ்வளோதாங்க, சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டாக ஒரு கிளிக்கிங்க. தமிழ் போட்டில் அந்த பக்கம் இருக்குது. தான் இது பண்ணிடலாம். நம்மளோட ஜேர்னி இதோட முடிவடையுதுங்க. கைஸ், எப்படி நம்ம ட்ராவல் ஜேர்னி நம்ம ஈரோட்லேருந்து சென்னை வரைக்கும் அண்டர்சவுண்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எல்ஹெச்பி ரன்னான ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நம்ம ஜேர்னியை முடிச்சாச்சுங்க.
இதை ஜேர்னியோட ரிவ்யூ சொல்லிடலாம் இந்த இடத்துல. கம்ஃபர்டபுள் 100% இருந்ததுங்க. செம்ம கம்ஃபர்ட்டு. ட்ரெயின் மூவ் ஆகுது கூட அந்தளவுக்கு தெரில. என்ன ஒரு விஷயம்னா இவன் ஸ்லீப் கில்லரு, அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டு. எங்கே 4:30க்கெலாம் தூக்கிட்டு வந்து விட்டாங்க. தூக்கமே போயிருங்க ஒரு சிலருக்கு. அது வந்து தூக்கம் பத்தாது ஒரு சிலருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் இன்னொன்று, இந்த வண்டியோட டைமிங் வந்து மாற்றி தாங்க ஓடிட்டுருக்கு. அதனால் 9 மணிக்கு கிளம்பிட்டு இருந்து இப்போ 9:45 கிளம்புது சரிங்களா. அதனால் இனிமேட்டு ஒரு 45 மினிட்ஸ் லேட்டாக தான் கிளம்புது. இல்லை இந்த வண்டி தாங்க ஃபஸ்ட்டு வந்து சென்னை வரதா இருக்கும். பட் இப்போ செகண்டாக மாறிட்டாப்புல. முன்னாடி வந்து பாலக்காடு வண்டி, பழனி வழியாக வர பாலக்காடு வண்டி வந்து முந்திக்கிட்டாப்புல சரிங்களா. இல்லைனா இன்னும் பக்காவான ஸ்லீப் கில்லர் இந்த ஏற்காடு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் LHV ரன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது ப்ரோ, உன்ட்டு இது பிடிக்கல அப்படின்னா தாராளமாக கமெண்ட் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம், ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம் சரிங்களா. ஏன் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும், சாரி. ஏன்னா நம்ம இறங்குமுள்ள ஸ்டேஷன்ஸு இறங்கினா ஏதாவது பார்த்து சொல்லியிருப்பேன் நான் கண்டிப்பாக. சாரி, அதுக்கு மட்டும் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆனது மட்டும் கொஞ்சம் சாரி. இன்டர்மீடியட் ஹால்ஸ் எல்லாமே சொல்லிட்டேங்க. தென் இப்போ வந்து நான் உடனே சேலத்துக்கு போகிறேன், வீட்டுக்கு போகிறேங்க. ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ உடனே வீட்டுக்கு கிளம்பலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:40 தாங்க. போய் பிளாட்ஃபார்ம் போய் உட்காந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டுடலாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சா மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுங்க. அப்போ தாங்க இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்களுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடாத வீடியோஸே இருக்காதுங்க. வாரத்துக்கு 2 வீடியோ கூட போடலாம். ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இன்னொன்று என் காலேஜ் பேசி நான் சைடில் பார்க்கணும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுன்னா டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் vlog வரைக்கும். நெக்ஸ்ட் vlog சாட்டர்டே வரும், வெயிட் பண்ணி பாருங்கள்.